நம்ம டிஜே என்ன டிஜேஃப் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம திருத்துறைப்பூண்லேருந்து கொல்லிமலை ட்ரிப்பு தான் போக போகிறோம். மணி கரெக்டாக 8 ஆகுது. அப்படி இப்படி ஒரு 5 நிமிஷத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் போக போகிறோன்னு தெரில. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 250 கிலோமீட்டரு. கண்டிப்பாக நம்ம கூட பின்னாடி உட்காந்து நீங்களும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஜேஎஃப் வண்டியை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமேல் எங்கேயும் நிற்காமல் நம்ம ரைடை பட்டையை கிளப்புறோம் அப்படிலாம் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். ஆனால் அது நம்மளால் முடிய மாட்டேங்குது. அது காரணம்னு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எல்லோரையும் ஒரு ஆள் கூப்பிட்டு போவோம் ஒவ்வொரு ரைடுக்கும். இந்த வாட்டி நம்ம கூட யார் வராங்க அப்படிங்கிறத நான் இப்போதைக்கு சொல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர நீங்களே பார்க்கலாம். நம்ம ஏரியாவில் வண்டி ஓட்டுற சுகமே ஒரு சுகம்தான். எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் எந்த ஏரியா ப்ரோ அப்படின்னு. என்னோடய ஏரியாவை நான் அந்த வீடியோவிலே காட்டிட்டேன். பட் ஆனால் இதையும் தாண்டி நம்மள்ட்ட கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. இதையும் தாண்டி நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து ஆட்டூர் ரோடு இடைத்தெரு, ஓகேவா? இதுதான் நம்மளோட ஏரியா. ஓகேங்க, நம்ம முடிஞ்ச அளவு வந்து ஸ்லோவாக தான் போகணும். இது வந்து ரொம்ப ஆபத்தான இடம். இது என்னடா இது அண்ணன் முறுக்குறாரு, இதை பார்த்தாலே நம்மளுக்கும் முறுக்கணும்னு தோணுது. சரி, ஒரு 2 முறுக்கு மட்டும் முறுக்கிக்கிறேங்க. இப்படி போனால் தான் நம்மளுக்கே ஒரு எனர்ஜியாக இருக்குது. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. டிஜேஎஃப் ஸ்லோவாக போகிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்களா அண்ணன் வந்து நம்மளை உசுப்பேற்றுற மாதிரியே போகிறாரு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் முறுக்கணும்னு தோணுது. அதனால் மறுபடியும் என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் ஸ்பீடாகவே போய்க்கிறேன் நான். ஐயோ, முறுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் பாருங்கள். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இந்த இடம் வந்து கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டேன். ஆனால் அண்ணன் வேகத்தடையை தாண்டி எப்படின்னா வேகத்தடையில் கூட நிற்காமல போகிறாரு. அதனால் இவரை வந்து ஒரு வாட்டி நான் முந்திக்கிறேங்க. ஏன்னா என்னை யாரும் முந்தினாலும் எனக்கு பிடிக்காது. நம்மளை நிறைய பேர் முந்துவாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம கண்ணுப்பட முந்தினாங்கன்னா நம்ம கொஞ்சம் முந்திக்கணும்ல. அதனால தான் இந்த இடம்லாம் ரொம்ப டேஞ்சரான இடம். இந்த மாதிரி போகக்கூடாது. இதனால் ரொம்ப நாள் கழித்து வர்றதுனால எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரிலாம் முறுக்கிறேன். யாரும் கோச்சிக்காதீங்க டிஜிஎஃப் இந்த மாதிரிலாம் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஓட்டினா தான் உங்கள் எல்லாேருக்கும் எனக்கு பிடிக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதை நீங்கள் விரும்புவீங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இடையில இந்த மாதிரி ஓட்டிக்க சொல்லி. ஓகேங்க, இந்த டேர்னிங்கில் சன் ஸ்நாக்ஸில் ஒரு டீ குடிச்சிட்டு போனால் நல்லது. ஓகே, அண்ணனும் வரட்டும். நிப்பாட்டி ஒரு டீயை குடிச்சிடுவோம். இந்த இடத்துல கண்ணுக்கு தெரிஞ்சே பல ஆக்சிடெண்ட்டை பார்த்துருக்கேன். அதான் கொஞ்சம் விளையாடுறதுக்கு பயமாக இருக்குது. சரிங்க, நம்ம பார்த்து போனால் நம்ம எதுக்குங்க பயப்படணும்? வண்டி நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா வடை போண்டாலாம் இருக்குது. இதில் நான் போண்டாவோட அந்த கணத்தை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த போண்டாவை கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது. ஆனால் சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் இது ஒன்று தின்னாலே போதுமானது. நம்ம இப்போதைக்கு போண்டாவெல்லாம் திங்க முடியாது, வயிறு அடைச்சிடும். எப்போவுமே டீ குடிச்சிட்டு போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால தான் வந்து எப்போவுமே டீயை குடிக்கிறது. பட் ஆனால் டீயையும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி போகிறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லது இருந்தாங்க நான் சொல்லுவேன். ஓகே டிஜிஎஃப் டீயை குடித்தாச்சு. டீயை குடிச்சிட்டு இப்போ வந்து கிளம்ப வேண்டியதான். இன்னும் ஒரே ஒரு ஆள் பாக்கி இருக்கான். அதுக்கு முன்னாடி மறுபடியும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது. நான் முறுக்கிக்கிட்டே படாதாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஐயோ, எல்லாருக்குமே வந்து ஒரு வண்டி எடுத்தால் முறுக்கணும்னு தோணும். எனக்கும் அந்த ஆர்வம் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய வண்டியை எடுத்து. ஆட்டுக்குட்டியை நேரம் காலி பண்ணியிருப்பேன். ஆஹா, நம்ம பாட்டுக்கு ஒரு ஆர்வத்தில் அந்த பையனை கூப்பிடாமல் வந்துட்டேன். அதனால் திரும்ப அவனை போய் கூப்பிடுவோம். அந்த பையனை எல்லாருக்குமே முக்கால்வாசி தெரியுங்க. ஏன்னா வந்து ஒரு பைக் மெக்கானிக்னால் எல்லாருக்குமே தெரியும். சுகனு வா, இவர் தான் அவர். பார்த்தீங்களா எப்படி பேக்கிங்லாம் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக பையன் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு. ஓகேங்க, நம்ம சுகனே ஏற்றியாச்சு. இனிமேல் வந்து நம்ம எதுக்காகவும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டைம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8 ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் வந்து இந்த ரைடை ஸ்பீடாக போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ நிறைய சின்ன பசங்க பார்க்குறாங்க. அவங்க வந்து ஸ்லோவாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதுதான் நம்மளோட கடமையும். அதுக்காக வந்து ஸ்லோவாக மட்டுமே போய்ட்டுருப்போன்னு நினைக்காதீங்க. இடையில அங்கங்கே ஸ்பீடையும் காட்டிக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் பசங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்ச விஷயத்தையும் நம்ம பண்ணணுமா இல்லையா? அதுதான் அவங்களுக்கும் பிடிக்கும். அதுதான் எதிர்பார்க்குறாங்க கூட. என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டர் பின்னாடி மட்டும் மேக்ஸிமம் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. ஏன்னா ரொம்பவே டேஞ்சருங்க. ஏன்னா அவருக்கு வந்து மிரரில் பின்னாடி பார்க்க முடியாது. அதனால தான் அது ரொம்ப டேஞ்சருன்னு சொல்கிறேன். ஏன்னா இடிச்சிட்டா அவங்களையும் குறை சொல்ல முடியாது. நம்ம ஸ்கை அண்ணன் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கூல் பையனை லிஃப்ட்டு கொடுத்து ஏற்றிக்கிட்டாரு. ரொம்ப பெரிய மனசுங்க. அதாவது நீங்கள் நினைக்கலாம் லிஃப்ட்டு கொடுக்குறதுலாம் ஒரு மேட்ரான்னு. ஆனால் நீங்கள் லிஃப்ட்டு கேட்டு பாருங்கள், எத்தனை பேர் போகிறவங்க நிற்கிறாங்கன்னு. யாருமே நிற்க மாட்டாங்க. லிஃப்ட்டு கேட்டு வந்த பையனை பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் நம்ம கூட வரான். நம்மளும் மன்னார்குடி கீழே பாலம் வந்துட்டோம். இன்னமும் இறங்குற மாதிரி தெரில. பையனுக்கு எந்த ஏரியான்னு தெரில.
பாருங்கள் விட்டா கொல்லிமலையே நம்ம கூட வந்துடுவான்னு நினைக்கிறேன். மன்னார்குடி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஐயோ இங்கிலீஷ் கொலை பண்ணல. மன்னார்குடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊருங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு மன்னார்குடி. இப்போ நம்ம ஜோசப் ஸ்கூலுக்கு வந்துட்டோம். பட் ரொம்பவும் பசிக்குதுங்க. ஏன்னா காலைல சாப்பிடாம தான் வீட்டில் கிளம்புனா ஒரு டீயை மட்டும் குடித்தோம். இந்த காலேஜ் இருக்கிறது எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக தாங்க தெரியும். நான் வந்து என்ன நினச்சேன், இதுவும் ஜோசப் ஸ்கூலுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது அது ஒரு காலேஜுன்னு. ஓகேங்க, ரொம்ப பசிக்குது. இந்த டயத்தில் வந்து இங்கே எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. ஹோட்டல் பேர் கூட பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. சைவ உணவும். தூரத்தில் ஒரு மேம்பாலம் தெரியுது பார்த்தீங்களா, அப்படியே நேராக போனால் தஞ்சாவூர் போயிடுவீங்க. ஆனால் நம்ம வளைஞ்சு போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சேவ் பண்ணிட்டு நம்ம திருச்சி பைபாஸில் போயிடலாம். தெரியாதனமா வழி மறந்து கூட அந்த நேராக போயிடாதீங்க, ஞாபகம் வச்சுங்க. இப்போ எல்லாருமே கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு செக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு தான். நானுமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு டாப் ஸ்பீடு செக் பண்ணி. ஏன்னா ஒவ்வொரு பாட்டியும் ஒவ்வொன்று காட்டுது. அதனால் வண்டியை உரமாக நிப்பாட்டுவோம், அவங்கள முன்னாடி போட்டுருவோம். நிப்பாட்டிட்டு இப்போ ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். வண்டியை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஜீரோவில் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்துங்க, வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவில் இருக்குது. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 ஸ்டார்ட். சீறிக்கிட்டு போகுதுங்க வண்டி. அப்பா இழுக்குது, அப்படியே நம்ம ஆளே வந்து இழுக்குது. நல்லா பவருங்க, நல்லா பவர். ஐயோ பா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 105 வந்துட்டு 107 110 117. ஐயோ சரி, 113 114 115 116 வந்துட்டுங்க. 117. தப்பில் வண்டியில் வர வரைக்கும் பயமாக இருக்குது. 119 20 தொட்டுட்டாங்க. 120 தொட்டுட்டோம். 121 22. இன்னும் ஸ்பீடாக போ 23 வந்துட்டு 24. ஐயோ குறுக்க வந்து பயமாக இருக்குது. யார் வராங்கப்பா. லைட்டாக வண்டியே அப்படியே ஆடுதுங்க காற்றுல. ஏன்னா காற்று எக்கச்சக்கமாக அடிக்குது. பரவாயில்ல, இதுலேயும் நம்ம முட்டி மோதி ஒரு 125 தொட்டுருணும். 124 125 வந்துட்டுங்க. ஓகேங்க, இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறது எனக்கு என்னமோ சரியாக படலை. ஏன்னா பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கு. விட்டுருவோங்க, போதும், இதோட விட்டுருவோம். ஓரளவு நல்ல டீசென்ஸான பவர் தாங்க. இப்போ நம்ம திருச்சி ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் எப்படிலாம் வண்டி ஓட்டக்கூடாதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் வேகமாக தாங்க போக போகிறேன். ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ரொம்ப நேரமாக வந்து ரொம்ப டல்லாகவே ஓடிட்டுருக்கேன். அதனால நான் ஒரு 2-3 முறுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடாக போகலான்ட்ருக்கேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க, ஓகேவா? ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டாக போவோம்னு சொல்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போலீஸு நல்ல விட நம்மளை பார்க்கல. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வந்ததை பார்த்துட்டு தான் பக்குன்னு ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கே என்ஜாயபுளாக இருக்கும் பாருங்களேன் இது. அதனால் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்பீடு வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஆபத்து தான். அதுக்காக வந்து நம்ம வண்டியை வாங்கிட்டு 10-20 போக முடியாதுல்ல. அதனால் கொஞ்சம் நம்ம அப்பப்போ வந்து ஸ்பீடு பார்த்துக்கணும். பட் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் முக்கியம். அந்த கண்ட்ரோல் மட்டும் இல்லைன்னா வச்சுங்களேன், உங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சந்துக்குள்ளெல்லாம் உங்களால் பூந்து போக முடியாது. இந்த சந்துக்குள்ளே நம்ம பூந்து போகணுன்னு அவசியம் கிடையாது. பட் நம்ம எல்லாத்துக்கும் வந்து நம்ம தயாராக இருக்கணும், அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனால் நம்ம போகக்கூடிய ரூட்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் இந்த இடம் தான் வந்து கொஞ்சம் டிராஃபிக்கான இடம். ஒரு 5 கிலோமீட்டர் திருச்சிக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடியே வச்சுக்குவோமே. 10 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டை போட்டோம்னா அந்த சைடு யார் வர அந்த சைடு யார் வரானே தெரியாது. மிரரை பார்த்து தான் ஓட்டணும். மிரர் வந்து இந்த இடத்துல ரொம்பவே முக்கியங்க, அதை நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வந்து மிரரை கழட்டிட்டு ஓட்டுறது அதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலுங்க, பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி வண்டி ஓட்டுறது. ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி குறுக்க அப்படி இப்படி பூந்து போகிறது.
நம்மளோட கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் கண்ட்ரோல் தவறிச்சுன்னா நம்ம ஜிஹெச்சில் தான் இருக்கலாம். அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஜிஹெச்னா காசு உள்ளவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க, காசு இல்லாத நம்மளை மாதிரி எல்லாம் ஜிஹெச்சில் தான் பார்க்கணும். அதை தான் நான் குறிப்பிடுறேன். ஆனால் என்ன தான் இருந்தாலும் நான் இப்படி ஓட்டுறது கரெக்டானு கேட்டிங்கன்னா, நான் ஓட்டுறது 100% தப்பு தாங்க. இருந்தாலும் நம்மளோட மன திருப்திக்காக ஒரு வாட்டி வாழ்ந்து பார்க்கணும்ல, அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம அந்த மாதிரிலாம் ஓட்டுறது தப்பு இல்லை. ஏன்னா அவங்களோட ஓன் ரிஸ்கில் தான் அந்த மாதிரிலாம் போகிறாங்க. இதை வந்து மற்றவங்க ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி ஒன்று வேகமாலாம் போல், என்ன ஒரு 97 85 அந்த மாதிரி தான் அந்த டிராஃபிக்கில் போகிறேன். எந்த டேஞ்சர்னு பார்த்திங்கன்னா, அந்த சந்துக்குள்ளே போகும் பாருங்களேன், இதாங்க டேஞ்சரு. இப்போ நம்ம கரெக்டாக பால் பண்ண வந்துட்டோங்க. ஆட்டோவில் பாருங்களேன், க்யூட்டாக வந்து ஒரு 4-5 பாப்பா சிரிக்குது. எல்லோரும் டாட்டா கட்டுறோம், ஹாய் பரவாயில்ல டாட்டா கட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சிக்னல் போட்டுருவாங்க. அதே மாதிரி இப்போயும் சிக்னல் போட்டாங்க. இந்த சிக்னலுக்குள்ளே எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்குவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. வண்டி இப்படி போகுது அப்படி போகுது. நம்மளை திறந்து விடுவாங்கன்னு பார்த்தா ஓப்பனே பண்ணலை. இப்போ தான் அந்த நம்பர்லாம் ஓடி போயிடுச்சு. ஏன்னா ஹெல்மெட்டு போட்டிருக்கோமா, உள்ளே பயங்கரமாக வேர்க்குது. அதான் ரொம்பவே கடுப்பாக இருக்குது. நம்ம அப்படி இப்படி பார்த்திங்கன்னா பொறுமையாகவோ ஸ்பீடாகவோ இடையில வேகமாக அந்த மாதிரி மாறி வந்திருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் 123 கிலோமீட்டர் கடந்தாச்சு. திருச்சி வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் ஒரு 130 கிலோமீட்டர் பெண்டிங் இருக்குதுங்க கொல்லிமலை ஹில்ஸுக்கு போக. இந்த டிராஃபிக்கில் வந்து இன்னுமே குறையல பாருங்களேன் டிராஃபிக்கு. இந்த பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டிராஃபிக் இருக்கும். இப்போயும் பார்த்திங்கன்னா டிராஃபிக் இருக்குது. இப்போ அந்த தாத்தா பாருங்கள், எக்ஸலில் போனாலும் ஹெல்மெட் போட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ வர பொண்ணுங்க பார்த்திங்கன்னா ஸ்கூட்டியில் ஹெல்மெட்டும் போட மாட்டாங்க, ஒன்றும் போட மாட்டாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா முன்னாடி குழந்தைய உட்கார வச்சுக்கிறாங்க. சைடில் வந்து காவேரின்னு நினைக்கிறாங்க. அது ஆமாம், காவேரி தான். நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க காவேரி. அந்த பாலமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசு காவேரி. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணியே ஓடலை, வெறும் மண் தான் தெரியுது. ஆனால் தண்ணி ஓடுனதுன்னா பயங்கர சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கேன். ஆனால் இப்போ வந்து வழி கரெக்டாக தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியலை, மறந்து போச்சு. அதனால் திரும்ப யார்ட்டையாவது ஒரு வாட்டி வழியை கேட்டோம்னா நல்லதுன்னு தோணுது. அதனால் யார்ட்டையாவது இந்த வாட்டை கேட்போங்க வழியை. ஆனால் கொல்லிமலை எப்படி நம்ம ரைட்டா டோன் கட்டுவோம். இதில் இந்த ஓக்கு ஏறி லெஃப்ட் எடுங்க, நேராக பண்ணி லெஃப்ட்டில் ரோட். ஓகேங்க, வரட்ட நம்ம வழியை கேட்டாச்சு. ஆனால் வந்து நம்ம வழி தான் வரட்ட கேட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி போகிறவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம ஒரு கெத்து, நம்மளுக்கு வந்து ஃபுல் ரூட்டும் தெரியும் அப்படின்னு தான் அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருந்தேன். தெரியாது வழி கேட்டேன்னு சொன்னால் ரொம்பவே அசிங்கமாக போயிடுவான். கூட படித்த ஃப்ரெண்டுண்ணே, கிளாஸ்மேட்டு. வழி கேட்டேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, கிளாஸ்மேட்டு. நீங்களே முன்னாடி போங்க. ரொம்ப நேரம் நம்ம வண்டியை ஓட்டி போர் அடிக்கிறதுனால அண்ணனோட வண்டியை வாங்கிட்டு அண்ணனோட வண்டியில் போகலான்னு சொல்லிட்டு அண்ணனோட வண்டியை எடுத்திருக்கேன். டிஜேஃப், உங்களுக்கு அந்த மலை தெரியுதா பாருங்களேன். எனக்கு கண்ணில் பார்க்க தெரியுது. ஆனால் வந்து ஃபுல்லாக மேகம் வந்து ஃபுல்லாகவே மறைச்சிட்டாங்க. ஒரு மலை இருக்கிறதே வந்து கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குங்க பனி. பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ரைட்டுன்னு போட்டிருந்துச்சு. ரொம்ப அந்த தெரியுது பாருங்கள், அதுதான் கொல்லிமலை. இன்னும் வந்து ரொம்ப தூரம் போகணும் எனக்கு தெரியும். இப்போ ரோடு குறுகலாக இருக்குல்ல, இதே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அகலமாக இருக்கும். நல்லாவே இருக்குங்க ரோடு. ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, ரோடு நல்லா இருக்குன்னு. பார்த்தீங்களா, ரோடு வந்து பெருசாகவும் இருக்குது. நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சீனரிஸ்லாம். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்கள் எப்போவுமே கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா ஒரு பைக் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து பைக் ரைடருக்கு கண்டிப்பாக ஒரு சொர்க்கலோகங்க இந்த கொல்லிமலை. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்கு 2 ரூட் இருக்குதுங்க. நம்ம வந்து காரவள்ளிங்கிற ரூட்டில் தான் போகணும். அதில் போனால் தான் 70 ஹேர்பின் பெண்டை ஏறலாம். ரோடுமே பார்க்க நல்லாயிருக்கும். அந்த 70 ஹேர்பின் பெண்டு ஏறும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோங்க. இன்னும் வந்து 37 கிலோமீட்டர் தான் இருக்குது. மலையெல்லாம் ரொம்பவே பக்கமாக தெரியுது, பனியும் தெரியலை. இப்போ காரவள்ளிங்கிற ஏரியாவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். காரவள்ளிக்கு போயிட்டோம்னா அங்கே போய் கொஞ்ச நேரம் நம்ம டீயோ ஸ்நாக்ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தோம்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த 70 ஹேர்பின் பெண்ட்லேயும் அங்கங்கே தான் கடை இருக்கும், ஃபுல்லாக கடை இருக்காது. அதேமாதிரி நெக்ஸ்ட் டைம் நீங்களும் என் கூட ரைடுக்கு வரணுன்னா ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் சேர்ந்தே ஒரு வாட்டி ரைடு போகலாம். எனக்கும் உங்கள் கூடலாம் ரைடு போகணும் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரவள்ளி வந்துட்டோங்க. இந்த போர்டு இருக்குல்ல தான் காரவள்ளி. காரவள்ளி வந்து ஓரளவு டவுனு தாங்க. டவுன்னா ரொம்ப பெரிய டவுன்லாம் கிடையாது. அந்த கொல்லிமலைக்கு ஏறுற கேப்பில் இது ஒரு நல்ல மலை.
அதனால் இங்கேயே நம்ம எங்கேயாவது வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்ட்டாக வச்சுட்டு இதை நம்ம முடிச்சிருவோம். ஏன்னா ரொம்ப நீண்டிகிட்டே போனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. அதனால் வண்டி எங்கேயே நிப்பாட்டிடுறேன். டிஜேஃபை இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்னும் ஒரு பார்ட் எடுக்க போகிறேன். ஏன்னா 30 கிலோமீட்டர் ஃபுல்லாக எடுக்க போகிறோம். அந்த 70 பெண்டையுமே நம்ம எடுக்க போகிறோம். அதனால் வீடியோ பெருசாகிட்டுனா அப்புறம் அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இது மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரி வர வரையும் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஏறுறதை மட்டும் தனியாக ஒரு வீடியோ போகிறோம். ஓகே டிஜெஃப், உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் டிஜே.